வெல்கம் டு மை யூடியூப் சேனல் ஏஆர் இன் ஃபன் சொன்னா உங்கள் அப்துல் ரஹ்மான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மார்வல் கண்டெஸ்ட் ஆஃப் சாம்பியன் பார்ட் 5 கைஸ். ஸோ பார்ட் 4 பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. சரி, நம்ம இது கலெக்ட் பண்ணிக்கலாம். அது பேர் என்ன, டெய்லி ரிவார்டு அது கலெக்ட் பண்ணிக்கலாம். இன்னும் 3 இங்கே பாருங்கள், சூஸ் அ 5 ஸ்டார் அவெஞ்சர் ஆன் டே 31. ஓகே 31 நமக்கு ஒரு இது கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஓகே, கொடுப்பானுங்களா தெரியல, ஆனால் கன்ஃபார்மாக சொல்கிறேன் 10வது நாளில் கன்ஃபார்மாக நமக்கு ஹல்க் இம்மார்ட்டல் கிடைப்பான். அது கிடைக்க இன்னும் 3 நாள் தான் இருக்குது. 4வது நாள் கண்டிப்பாக ஹல்க் இம்மார்ட்டல் 4th லெவல் கிடச்சிருவான். ஆனால் இந்த அப்டேட் வேறு லெவல் கைஸ். நான் அவன் கிடைக்கிற வரைக்கும் மட்டும் விளாண்டா போடும். எப்படின்னா மறுபடியுமா ஓகே, நம்ம ஒரு நாள் ஃபுல்லாக விளாட்ல, நைட்டு அதாவது வெறும் ஒரே ஒரு கொஸ்டின் முடிச்சுட்டு நம்ம வெளியே போயிடுவோம். அதனாலே நிறைய பேர் ஹெல்ப் கேட்பாங்க. ஆனால் அந்த ஹெல்ப்பெல்லாம் பண்ண முடியாதனால நீ வேஸ்ட்டு வெளியே போட்டான்ட்டுருவாங்க. சரி, திருப்பியும் அலையன்ஸ் ஜாயின் பண்ணுவோம். விட்டுட்டு மட்டும் போயிடும். தேர் கோஸ் அனதர் ஒன். அட பாவீங்களா, ஏதோ பேரை பார்த்தீங்களா? பேசாமல் நம்மளே ஒரு அலையன்ஸ் உருவாக்கலாமா? கைஸ், உருவாக்கலாமா தோணுதே. லீவ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரியேட் அலையன்ஸ். ஓகே, அட பாவீங்களா, என்னடா இத்தனை இது கேட்குறீங்க? 100 இது கேட்குறாங்க கைஸ். அதெல்லாம் வேணாம் கைஸ். நமக்கு ஏதாவது அலையன்ஸ் சும்மா சர்ச் பண்ணுவோம். சர்ச் ஸ்பைடர் சொசைட்டி, மார்வல் ஹீரோஸ், பிளாக் பியர், ரிலம் ஆஃப் காட்ஸ். அது ரிலம் ஆஃப் காட்ஸ்க்கு கொடுத்துடலாம். ஓகே, கங்க்ராச்சுலேஷன்ஸ், யூ ஜாயின் திஸ் அலையன்ஸ். ஓகே, குட்டு. நிறைய கேட்பானுங்க போல். சரி, நம்ம அப்படியே கொடுத்துக்கிட்டு இருக்க வேண்டியதான். பட் ஆனால் இவங்கக்கிட்ட இருந்தும் போக வாய்ப்புகள் இருக்குது கைஸ். ஏன்னா இவனுங்களும் ஏதாவது பண்ணுவானுங்க. சரி, இவங்களும் நம்மளை விட்டுருவாங்க அடுத்த நாள் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம ஜஸ்ட்டு எப்பயுமே ஒரு இது தானே, சாரி பேர் என்ன, ஒரு குவெஸ்ட்டு தானே முடிப்போம். ஸோ இதுதான் ஆக்ட் 1 லாஸ்ட் வீடியோ. பார்ட் 5லே நம்ம ஆக்ட் 1 முடிக்க போகிறோம். பார்ட் 11 நம்ம ஆக்ட் 2 முடிச்சிடலாம். அப்புறமா ஆக்ட் 3 அதே மாதிரி 21 முடிச்சிடலாம். ஓகேங்களா? மலைஸ். பட் இந்த 2 ஆக்டுக்கும் ஒவ்வொரு வீடியோவும் 30 to 40 மினிட்ஸ் கிட்ட போகும். ஏன்னா அவ்வளோ இது இருக்குது கைஸ். ரொம்ப கஷ்டம் விளாண்டு முடிக்க. சரி, நம்ம ரொம்ப பேசிக்கிட்டே இருக்கோம், உள்ளே போயிடலாம். ஓகே, நான் நேற்று சொன்ன மாதிரி தான் நைட் கிளாரர் இருப்பான். அதுக்கப்புறமா கமோரா 3rd, அதுக்கப்புறமா ஹாக்கை 3rd. மற்றவங்க எல்லாரையும் நம்ம செக் பண்ண. ஓகே, பிளாக் போல்ட் இருக்கானா? ஓகே, அது அப்புறமா 2வது வாட்டி போவோம்ல, அப்போ பார்த்துக்கலாம். நமக்கு ஒரே ஒரு 4 ஸ்டாரே போதும் கைஸ். அதை வச்சு ஜெயிச்சிடலாம். நமக்கு இன்னும் 4 நாளில் இன்னொரு 4 ஸ்டார் கிடைக்க போகுது. அதுவும் அல்டிமேட் 4 ஸ்டார். பயங்கர பவர் கைஸ். அவன் எனக்கு 7 ஸ்டாரோ 6 ஸ்டாரில் கிடச்சானா, ஏன் 3 ஸ்டாரில் கிடச்சா கூட கன்ஃபார்மாக சொல்கிறேன், நான் ஆக்ட் 3 முடிச்சிருப்பேன். ஆக்ட் 3 இது வரைக்கும் நான் முடிச்சதில்லை. ஏன்னா அப்படியே கை விட்டுருவேன் கைஸ். ஏன்னா நிறைய பவர் தேவைப்படும், ரொம்ப இது ரெக்வயர் பண்ணும், ரொம்ப கஷ்டம் அது. அதுவும் என்ன ஒரு நாள் கிட்ட எடுக்கும் ஒரு குவெஸ்ட் முடிக்கவே. ஸோ நான் அதெல்லாம் கவலைப்படாதீங்க. கட் பண்ணி போடுறதுக்கே கன்ஃபார்மாக எனக்கு ஒரு 30 மினிட்ஸ் கிட்டே ஆகிடும். 40 மினிட்ஸுக்கு மேலே ஆகிடும் கைஸ். ஏன் 1 hour ரஃப்பாக வச்சுக்கோங்க. அது வரைக்கும் உங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி தான் நான் பார்ப்பேன். ஓகேங்களா? கமோராவையே ஃபஸ்ட்டு உள்ளே விட்டுருவோம் களத்தில். ஓகே, ஃபைட். போடு போட்டுட்டானே. சரி, இப்போ அடி வாங்குவோம். 3rd இதை பார்க்குற வரைக்கும் நான் அடி வாங்குறேன்டா உங்ககிட்ட. நல்லா என்ன எவ்வளோ வேணாலும் அடிச்சுக்க. 3rd இது வர வரைக்கும் தான் உனக்கு உயிர் இருக்கும். 3rd இது வந்தோடனே நீ செத்தடா மகனே. பால் ஒடி முகம். சரி, முடிச்சு விட்ருவோம் கைஸ். அவன் பவர் எடுத்து அடிப்பான். இப்போது நான் சொல்கிறேன் பாருங்களேன், ஸ்பெஷல் பவர் எடுப்பான். அதான் இழுத்தடியா. ஓகே, போடு. ஓகே கைஸ், வேறு லெவலு. இது நான் கமோராவையும் பார்த்ததில்ல, சொல்லிடுறேன். மாசாக இருந்ததில்ல இந்த ஸ்க்ரீன் ப்ளே, வேறு லெவலு. ஓகே,
எனக்கு இன்னும் வந்து அந்த ஹல்க் இம்மார்டல் மட்டும் கிடச்சானா 0 லெவலில் இருந்தால் கூட நம்ம ஜெயிச்சிடலாம் கைஸ். ஐயோ பவர்னா பவர், அப்படி ஒரு பவரு. அது ஏன் சொல்கிறேன்னா நான் சண்டை போட்டு தோத்தனால சொல்கிறேன். அதை நான் பார்த்துருக்கேன். அது இம்மார்டல் ஏதாவது ரேஜ் மோடுக்கு போயிடுச்சுன்னா ஒரு விஷயம் நடக்கும். வாங்க அது இன்னும் நம்ம சில எபிசோட்ஸ் தள்ளி பார்ப்போம். யாரை வைக்கலாம்? ஹாக்கையை வைப்போம். இப்போ கமராடைய வேலை முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ நம்ம அடி வாங்க வேணாம். இப்போ ஹாக்கையை தான் அடி வாங்கணும் போல். ஏய் நான் தான் அடிப்பேன், நீ அடிக்கூடாதரா. ஓ மற்றவங்க அடித்தா தான் நமக்கு வேகமாகுது போல் பவரு. அவன் அடித்தா தான் நமக்கு கம்மியாகுது. ஓகே ஹாக்கியோட ஃபஸ்ட்டு பவர் ஓகே வேஸ்ட்டு. ஒரு தட்டிட்டு இதை விட்றான். ஓகே அதுக்குன்னு ரொம்பலாம் அடி வாங்க மாட்டேன் கைஸ். அப்பப்போ அடிப்பேன் ஒரு அடி மாதிரி. ஓகே சீக்கிரம் பண்ணுங்கடா. இருங்க கைஸ், அடி வாங்கிக்கிட்டே இருக்கும்போது ரொம்ப நேரம் ஆகும். அதனால் என்ன பண்ணலாம், கட் பண்ணிட்டே போடுறேன் அப்படின்னு சொல்ல மாட்டேன். இப்போ கிட்ட வந்தாச்சு. நானே அடித்தா கூட இப்போது இது வந்துடும். ஓகே இதை காட்டிட்டு தேர்ட் இதுக்கு மட்டும் நான் உங்களுக்கு ஓகே இது எதுவுமே பண்ண மாட்டேன்றாங்க, சும்மா பறக்குறான். பட் நான் கிட்ட போயிருந்தால் ஏதாவது ஃபிசிக்கலாக அடிச்சிருப்பான் போல். ஓகே நான் சரி கடுப்பு ஏற்றிட்டேன் அப்படி. தம்பி ஐ எம் ஸோ சாரி. முடிச்சு விட்டாச்சு. போடுறான் நாக் அவுட்டு. ஓகே என்ன ஏதோ கொடுத்தானுங்களே. ஓகே ஏதோ கொடுத்துருக்கானுங்க. ஓகே சூப்பர். அப்கிரேட் பண்ணலாம். யார் அப்கிரேட் பண்ணுறதுனே தெரில கைஸ். பேசாமல் நம்ம பிளாக் பேந்தரை ஃபுல்லாக வந்து மேக்ஸிமைஸ் பண்ணிவிடுவோம். மேக்ஸிமைஸ் பண்ண முடியாதுல்ல. ஓகே இங்கே நான் இப்போ வந்து இன்னொன்று ஒரு விஷயமும் சொல்ல விரும்புகிறேன். 2 ஸ்டாருக்கு வந்து 2 வாட்டி இது பண்ணணும், ரேங்க் அப் பண்ணணும். ஓகேங்களா? 1 ஸ்டாருக்கு 3 ஸ்டாருக்கு 3 வாட்டி கைஸ். 1 ஸ்டாருக்கு 2 டைம்ஸ், அதே மாதிரி 4 ஸ்டாருக்கு 5 டைம்ஸ், 3 ஸ்டாருக்கு 4 டைம்ஸ், அப்படியே வந்து போய்கிட்டே இருக்கும். 7 ஸ்டாருக்கு 8 டைம்ஸ் ரேங்க் அப் பண்ண வேண்டியிருக்கும் கைஸ். அதுதான் ரொம்பவும் கஷ்டமான விஷயம், ரேங்க் அப் பண்ணுறது தான். ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கேன். இருங்க இவனை ஹீல் பண்ணுவோம். ஓகே இப்போ தான் வந்து ஹீலிங்கிற ஒரு விஷயமே நடக்குது. நான் சொல்லிடுறேன். லெவல் 1 ஹெல்த் போர்ஷன் சரிங்களா? இதில் வந்து எவ்வளோ % வந்து அதிகமாகும்னா ஒரு 375 அத்தனை பர்சன்டேஜில் அத்தனை இது வந்து ஹெல்த் ஏறும். அந்த மாதிரி லெவல் 4 தான் இருக்கிறதுலே அதிகம். 5000 இது ஹெல்த் ஏறும். அதே டீம்னு ஒன்று இருக்குது சரிங்களா? அதில் என்னென்னா இப்போ நம்மக்கிட்ட டீம் ஹெல்த் போர்ஷன் ஒன்று இருக்கா, 2 பேர்த்துக்குமே ஏறும். 250 215 2 பேர்த்துக்குமே ஏறும். சிங்கிள் சாம்பியனுக்கு 375 அதுதான் வந்து ஏறும். பட் நமக்கு வந்து இப்போ ஹாக்கியோடைய தேர்ட் பவர் தான் பார்க்கணும். ஸோ 2 ஆட் பண்ணுறேன். நம்மக்கிட்ட 14 இருக்குது. அப்புறமா கமோராக்கு வந்து ஒரு இது ஆட் பண்ணுவோம். ஓகே தேவையில்லாமல் யூஸ் பண்ணிட்டேன் நான் கமராக்கு. அப்போ கமராவே வச்சு இவனை அடிப்போம் ஹாக்கையை. ஓகே இருங்க கைஸ், குழப்பமாக இருக்கும். நான் வந்து எல்லா வீடியோத்தில் இருக்கிற குழப்பத்தை நான் தீர்க்குற மாதிரி ஒரு வீடியோ போடுறேன். அது என்ன வீடியோனா ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் பவர் அண்டு எப்படி சொல்கிறது, ஒரு ரஃப்பான இதுன்னு சொல்லுவான். ரஃப் டயக்ராம் கைஸ். எனக்கு ஃபுல்லாக ஸ்கூல் ஞாபகமாகவே இருக்குது கைஸ். ஏன்னா ஃப்ரெண்ட்ஸை பார்த்தே ரொம்ப நல்லாது. வெளியவே போகல. அப்பப்போ அனிமே பார்ப்பேன், அப்பப்போ கேம் விளாடுவேன். விளாடுற கேம் உங்களுக்கு அப்படியே இது பண்ணுவேன். யூடியூப்க்கு வீடியோ எடுப்பேன், எடிட் பண்ணிட்டு நைட் ஆகிடும், தூங்கிடுவேன். ஒரு நாளைக்கு 2 வீடியோ எடுப்பேன் கைஸ். அதனால் அப்போ தான் வந்து கரெக்டான டைமுக்கு போட முடியும். பட் இந்த பார்ட் 1 to பார்ட் 2 மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துருச்சு. ஏன்னா இப்போது சும்மா நான் பார்ட் 2 எடுக்கலை. என்றைக்கு போடணுமோ அன்றைக்கி தான் வீடியோ எடுத்தேன். ரொம்ப நேரம் பேசிகிட்டே இருக்கேன் கைஸ். மேட்ச்குள்ளே போயிட்டாவது பேசுவோம். அதுக்குன்னு பேசாமையும் இருக்க முடியாது. ஸோ ஓகே கூல் போட்டார் பார்த்தீங்களா? ஓகே மாஸ் வேறு லெவல். அதாவது ஓகே இப்போ தான் வருது அந்த இதுன்னு சொல்லுவாங்க, ஒரு எக்ஸ்பிளனேஷன் வாங்கலை.
மொத்த டோட்டலாக என்னென்ன இந்த ஓகே நான் எப்படி சொல்கிறது தெரில கைஸ். நான் கண்டிப்பாக இந்த வீடியோ எண்டில் சொல்லுவேன் அதுக்கு பேர் என்னன்னு பார்த்துட்டு தான் சொல்லணும். ஸோ இப்போ ஃபிக்கிறமா ஐயோ ரெஸ்கிறபோ சிக்கிஃபா ஐயோ கைஸ். நான் வந்து ஒரு விஷயம் சொல்கிறேன். நான் வந்து ஒரு கேரக்டர் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன் கைஸ். உங்களுக்கு வாட்பேட் தெரிஞ்சிருந்தால் சந்தோஷம், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இது ஸ்பான்சர் வீடியோலாம் இல்லை. வாட்பேடுன்றது ஒரு ரைட்டிங் அண்டு ஓகே நம்ம செகண்ட் பவர் பார்த்துட்டோம். ஓகே வாட்பேட் என்னன்னா ஒரு ரைட்டிங் புக் ரைட்டிங். இது அதில் என்னென்ன வேணால் எழுதலாம். ஸோ நான் வந்து அனிமே மாதிரி ஒன்று எழுதலான்னு அதில் வச்சுருக்கேன். ஐடி ஒரு ஆசையை. அப்போ தான் வந்து சந்தோஷமாக இருக்கும் எனக்கு. நான் என்ன ஆசைப்பட்டேன்னு உங்ககிட்ட சரி அந்த மாதிரி ஒரு கேரக்டரை நான் டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ கன்ஃபார்மாக அந்த கேரக்டரை 100% ஓகே தேர்ட் பவர் வேறு லெவலில் இருக்குது. நான் 100% அந்த கேரக்டரை டெவலப் பண்ணிட்டு அந்த கதையெல்லாம் டெவலப் பண்ணிட்டு கன்ஃபார்மாக நம்மளுடைய ஸ்டோரி டைம்னு இன்னொரு இது இருக்குல்ல, ஸ்டோரி டைம் அப்படின்ற ஒரு அனிமே ஸ்டோரி டைம், அதான் ஏஆரின் ஃபன் ஜோன் ஸ்டோரி டைம் அப்படின்ற நம்மளுடைய சேனலில் அப்லோட் பண்ணுறேன். அதை நீங்கள் பார்த்து சந்தோஷப்படுங்க. நான் அந்த சேனலுக்கான லிங்க் என்னுடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். போய் செக் பண்ணி அதுக்கும் சப்ஸ்கிரைப் போட்டு வைங்க. அப்போ தான் கன்ஃபார்மாக நோட்டிஃபிகேஷன் வரும். அதில் நம்ம ஹாரி பாட்டர் ஹாக்வர்ட்ஸ் மிஸ்ட்ரியும் போட்டிருக்கோம். ஒரே ஒரு வீடியோ தான் போட்டிருக்கோம். அதோடைய ரீச் எப்படி கிடைக்குதோ அதை வச்சு தான் செகண்ட் வீடியோ போடலான்னு இருக்கேன். சரிங்களா? யாரை வைக்கிறது? தேர்டு பவர் பார்த்தாச்சு, இப்படியே வச்சுருவோம். ஓகே அந்த டக்குன்னு போட்டிருக்கு. டக்கு 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 ஏவேடு. ஓகே ஆனால் நம்மளை ஒரு அடி அடிச்சிட்டான் டக்கு. முடிச்சுடு சீக்கிரம் மை மேன் போடு. ஓகே பட் 4 ஸ்டார்னே ஒரு கெத்து தான் கைஸ். பட் நான் 5 ஸ்டார் கூட எடுத்துருந்தேன் கைஸ். ஆனால் எனக்கு உருப்படியாக அந்த ஒரே ஒரு 5 ஸ்டார்னால் அது சில்வர் சர்ஃபர் தான். சில்வர் சர்ஃபர் எனக்கு 5 ஸ்டாரில் கிடச்சான். அவன் சூப்பராக செம்ம கைஸ். அதெல்லாம் சொல்லணுன்னா வேறு லெவல் அந்த சில்வர்லாம். ஐயோ ஏன் தேவையில்லாமல் கம்பூரா வச்சேன். ஐயோ இவன் வேறு பயங்கர பவர்ஃபுல்லாச்சே அப்படின்னு சொல்லி நினச்சிங்களா? நான் இவனை போட்டுருவேன் கைஸ். பட் இவன் ஸ்ட்ராட்டஜி பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி, பயங்கரமாக சண்டை போடுவான். ஒரு 2 ஸ்டாருக்கு எப்படி இத்தனை பவர் இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஓ இது ஸ்பெஷல் பவர் யூஸ் பண்ணல. ஓகே அவனை பார்த்தீங்கன்னா அவன் 2 ஸ்டார் தான். பட் அவ்வளோ பவர் எப்படி இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? அவன் வந்து அப்கிரேட் பண்ணியிருக்கான் கைஸ். அவனுடைய 3rd ஸ்டேஜுக்கு போயிட்டான். 3rd ரேங்கிங் முடிச்சிருக்கான். ஓ என்னடா ஓகே 3rd ரேங்கிங் முடிச்சிட்டான். இப்போ நம்ம ஆக்ட் 2 இப்போ தான் முடிச்சிருக்கோம். சரி ஆக்ட் 1 இன்னும் முடிக்கல. இன்னும் ஒரு ரவுண்டு இருக்குது. என்னடா ஓகே லாஸ்ட்டாக இன்னொன்று ரவுண்டையும் முடிக்கணும். பேக் டு குவெஸ்ட்டுக்கு போயிடலாம். ஹாய் சமுனர் சோஃபாரா என்னது? ஓ மை காட். ஓகே இவன் புதுசாக எனிமேஸ் உருவாக்குறான் போல். நம்ம இப்போ ஒரு ஆக்ட் முடிச்சிட்டோம்ல, ஸோ மற்ற ஆக்டுக்காக எனிமேஸை உருவாக்குறான் இவன். இந்த கிறிஸ்டல்லாம் ஓப்பன் பண்ணி டேய் ஓகே வெல்கம் டு அ நியூ செட் வெல்கம் a new set of champions to the contest, a fearsome crew to be sure, use them wisely summoner. ஓகே எவனோ ஒருத்தன் பேசுகிறான். ஓ நான் தானே அது? சாரி கைஸ், என்கிட்ட தான் அவன் பேசுகிறான். இவன் நான் தானே சமுனர். நான் தான் சமுனர். அவன் என்கிட்ட தான் பேசுகிறான். ஓகே நிறைய பேர் கொடுத்துருக்கான்ல நிறைய கிறிஸ்டல். அதுலேருந்து எடுக்கிற ஆட்கள்லாம் கரெக்டாக யூஸ் பண்ணுன்றான். எப்படியோ போயிட்டு அடிக்க தான் போகிறேன். ஏன் இவன் பேசுகிறான்னு தெரில. சரி விடுங்க. இப்போயாச்சும் அந்த ஷேடட் கிறிஸ்டல்லாம் வந்திருக்காடா? ஆனால் எனக்கு இன்னும் ஷாக்கிங்காக இருக்குங்க. லெவல் 7லேயே நான் வந்து இது முடிக்க போகிறேன் ஆக்ட் 1. பரவாயில்ல முடிச்சுடுவோம். ஓகே புக் 1 ஆக்ட் 2 இல்லை, புக் 1 புக் 1 ஆக்ட் 1 அதோடைய லாஸ்ட் பார்ட் அதுதான் முடிக்கணும். முடிச்சுடு இதே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஓகே இப்போ வந்து ஹாக்கைக்கு பதிலாக இவளுக்கு பதிலாக யாரை வைக்கலாம்?
Spider-Man, don't worry, Spider-Man, I'm in the jackpot, coming in the blind birthday. பைத்தியம் மாதிரி அப்பப்போ பாடுவேன், கண்டுக்காதீங்கண்ணே. ஓ, கோஸ்ட் ரைடரா? நல்ல வேலை காஸ்மிக் கோஸ்ட் ரைடர் இல்லை. காஸ்மிக் கோஸ்ட் ரைடர்னால் இதே மாதிரி இருக்கான், பட் வேறு அதான் கோஸ்ட் ரைடர் தான், பட் வேறு டிமென்ஷனில் உள்ளவன், பட் ரொம்ப பவர்ஃபுல். ஓகே, நம்ம ஸ்பைடர்மேனோடைய லாஸ்ட் பவரை பார்த்தாச்சு, திருப்பியும் பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. எப்பப்போல்லாம் டைம் வருதோ அப்பப்போ பார்த்துக்கலாம். ஏய் அடிக்காதரா, நான் மட்டும்தானே அடிக்கிறேன். பார்த்தீங்களா கைஸ் அந்த பேக்ரவுண்டை பார்த்தீங்களா? ஃபுல்லாக கெமிக்கலாக இருக்குது. ஓகே, இது வந்து அந்த ஆஸ்கார்ப்புன்னு நினைக்கிறேன். அந்த பல்லி வகை இருக்குது பார்த்தீங்களா? அதுக்குள்ளே பல்லி வகை இருக்குது கைஸ். ஓ ஷிட், என் காலில் ஏதோ ஒரு பூச்சி வந்து உட்காந்துச்சு. ஓ குளவி கைஸ், என் காலில் குளவி வந்துதா? நான் டப்புன்னு அடிச்சிட்டேன். நல்ல வேலை எதுவும் ஆகலை. இருங்கப்பா, பிளேஸை மாற்றிக்கிறேன். ஐயோ அப்போ குளவி கைஸ், குளவி. பட் அடிச்சிட்டேன், பிரச்சனை இல்லை. ஐயோ குளவி கூட்டம் வந்துருக்கோம், பயமாக இருக்குது. சரி விடுங்க, அதெல்லாம் கண்டுக்க வேணாம். மெஃபிஸ்டோவோட சண்டை போடலாம் வாங்க. ஸ்பைடர்மேனே ஓகே. வாயெல்லாம் வலிக்குதுங்க பேசிக்கிட்டே இருக்கிறதுல. ஏன்னா இது வரைக்கும் நான் யார்கிட்டையும் அந்த மாதிரிலாம் பேச மாட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஸ்கூலில் மட்டும்தான் இந்த மாதிரி வளவலன்னு பேசிக்கிட்டே இருப்பேன். பட் இது வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மெஃபிஸ்டோ, நீலாம் ஒரு ஆளுன்னு என்ன அடிக்கிற பற்றியா? சே பவர் யூஸ் பண்ண முடியாமல் போச்சு. பரவாயில்ல விடுங்க, அதெல்லாம் பார்த்துக்கலாம். இப்போ நெபுலா வர்சஸ் தண்டர் போல்ட். ஏன்னா நம்ம தண்டர் போல்ட்டோடைய பவர் தான் இன்னும் பார்க்கல. தண்டர் போல்ட் பிளாக் போல்ட்டா? ஓகே, தண்டர் போல்ட்டுன்ட்டேன். ஸோ பிளாக் போல்ட்டோடைய பவரே சவுண்டு கைஸ், அல்ட்ராசானிக் சவுண்டு விடுவார். இவர் அவ்வளோவா பேச மாட்டார், ஏன்னா அவர் சவுண்டில் இவரே வந்து அழிஞ்சிருவார். நீங்களே பாருங்களேன் ஃபஸ்ட் இதை. என்னடா லூசு பையன் சவுண்டை யூஸ் பண்ண மாட்டேன்றான். எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து இவருன்னு சொல்ல மாட்டேன், இந்த அவருடைய வருஷத்தில் ரொம்ப பிடிச்சது யாருன்னா ஸ்ட்ரோம்னு ஒருத்தி. அவ்வளோதான் எனக்கு ரொம்ப பிடிக்கும், பயங்கர பவர்ஃபுல்லாக. பெரி வச்சிட்டேன், சூப்பர். பார்த்தீங்களா, பெரி இதுக்கெலாம் யூஸ் ஆகும். நம்ம டக்குன்னு வச்சிடக்கூடாது, சரி ஃபஸ்ட்டே வச்சிடக்கூடாது, லாஸ்ட். ஐயோ சே, பெரிய வைக்கணுன்னே அவகிட்ட தோற்று போயிட்டேன். பரவாயில்ல விடுங்க, அதுதான் நம்மளுடைய 4 ஸ்டார் இருக்கானே. பட் இதை நான் எக்ஸ்பெக்டே பண்ணல கைஸ், நான் வேணுன்ட்டேலாம் தோக்கலை கைஸ். ஆனால் பெரிய வைக்கலாம் நினச்சிக்கிட்டே இருந்தேன், பட் தோக்கடிச்சிட்டா. என் ஃப்ரெண்டே வாடி அடிப்பேன், அதுக்கு தான் நான் வந்திருக்கேன். மைல்ஸோடைய மூஞ்ச பார்த்தீங்களா, எவ்வளோ கோவத்தில் இருந்தான்னு பார்த்தீங்களா, ஃப்ரெண்டே அடிச்சிட்டானே. ஸோ இந்த கேமை பொறுத்த வரைக்கும் நம்மக்கிட்ட இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே ஒரு ஃபேமிலி மாதிரி. ஒருத்தனுக்கு பிரச்சனைனா இன்னொருத்தன் வருவான், அந்த மாதிரி. ஓகேங்களா, தங்க மாதிரி வேணாம், காப்பிரைட் வந்து சாவாதினி. கைஸ், எனக்கு எடிட் பண்ணுறது அவ்வளோவா வரலன்னு நினைக்கிறேன் கைஸ். ஏன்னா அப்பப்போ நிறைய காமெடியான இதெல்லாம் போட மாட்டேன்றேன்ல. இந்த கிளிப்பெலாம் நிறைய பேர் போடுவாங்கள்ல கைஸ், டக்குன்னு ஒரு காமெடி எதாவது நடந்ததுன்னா, ஏதோ வடிவேலோடைய கிளிப்பு இல்லை விவேக் அண்ணாவுடைய கிளிப்புலாம் போடுவாங்கள்ல, அந்த மாதிரி எனக்கு எடிட் பண்ண வரலன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, அதையும் கற்றுக்கலாம். ஸோ இது சொன்னல, இதுதான் நமக்கு அலையன்ஸில் இருந்தால் இது கிடைக்கும் நமக்கு. ஓகேங்களா, இது வந்து மல்டி பிளேயரில் விளாண்டா கிடைக்கும். இது என்னென்னு எனக்கு தெரியாது, இது சும்மா விளாண்டாலே கிடைக்கும். இதுதான் இருக்கிறதுலே ரேரஸ்ட்டு, ரொம்ப கஷ்டம். இது கூட இன்ஸ்கிரிப்ஷன் என்னமோ இருக்குது, அதில் விளாண்டா வரும். ஓகே, நைட்மேர் வர்சஸ் சிவில் வாரியர். இவனை நம்ம நைட்டுன்னே வச்சுக்குவோம். நைட்டே ரொம்ப பேச முடியலங்க, தண்ணி இதாக அடிக்குது. பட் சண்டே அப்போ தண்ணி இதாக அடித்தா குடிக்க முடியாதுல்ல. இந்த மாதிரி நேரத்தில் தான் தண்ணி குடிக்கணும். சேரில் தான் உட்காந்துக்கிட்டு இருக்கேன், கவலைப்படாதீங்க, பக்கத்தில் தான் வாட்டர் இருக்குது. குடிச்சாச்சு. ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் இல்லை, எண்ட் பண்ணுவோம். இப்போ அவ்வளோதான், இவன் ஒருத்தன் தான். நெக்ஸ்ட்டு வந்து கடைசியாக இவங்கிட்ட தான் போகணும்.
பாஸ் கிட்ட தான். இந்த வாட்டி ஈவன் இது நைட் கலர் நைட்டை வச்சு விளாட்லாம். ஓகேவா? ஓகே, மைல்ஸ் வர்சஸ் அதான் டிமென்ஷன்ஸ் கைஸ். 2 டிமென்ஷன்ஸ்குள்ளே சண்டை நடக்குது. ஒரு டிமென்ஷனில் வந்து 2 பேருமே நல்லவங்க தான், பட் சண்டை போட்டுக்கிறானுங்க, அவ்வளோதான். ஓகேங்களா? ஆனால் எனக்கு சுத்தமாக இதோ இங்கே இருக்கிறான்ல ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியோடைய ஒரு ப்ராஜெக்ட், இவன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா வந்து இவனுக்கு பவரே கிடையாது கைஸ். வெறும் பாடி ஏற்றிட்டு பாடி வச்சு தான் சண்டை போடுறான். மீதியெல்லாம் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரியில் தான் எல்லாமே. இவனால் தனியாக வெப் ஷூட் பண்ண முடியாது. இவனுக்கு பவரே அவன் எக்ஸசைஸ் பண்ணதை வச்சு தான். ஸோ எப்படி இவனை ஸ்பைடர் கிடச்சி இவனுக்கு வந்து இந்த தரையில் ஓட்டுறது தான் கிடச்சிருக்கே தவிர இது கிடைக்கல. நம்மளுடைய கிளாசிக் பீட்டர் பார்க்குற மாதிரி அவனை மாதிரி கிடைக்கல. இருந்தாலும் கவலைப்பட வேணாம். ஏன்னா இன்னும் கொஞ்ச நாளில் கிளாசிக் பீட்டர் பார்க்கர் வந்துடும். அப்படி அவரை நம்ம எடுத்துடலாம். வாட் யூ ஆர் டூயிங் பிரதர்? என்னையே அடிச்சிட்ட? நீ நல்லவன் இருப்பியா? நீ நல்லவனாடா? என்னையே அடிச்சிட்ட? ஒரு 4 ஸ்டாரையே அடிச்சிட்ட? அடா பாவி, ஒரு 4 ஸ்டார் அடிச்சிட்டியாடா கொலகார பாவி. மம்மி அப்படின்னு அழுவேன் நினச்சியாடா? 4 ஸ்டார் கையை வச்சா ராங்கா போயிடுமே. வாழ்க்கை முக்கியம்னு வந்தா 4 ஸ்டார் கிட்ட நீ நெருங்காதே. இந்த நேரத்தில் 5 ஸ்டாரோட 4 ஸ்டார் வச்சு சண்டை போட்டுட்டு இருந்தேன்னு நினச்சிக்கோங்களேன். அந்த 4 ஸ்டார் 5 ஸ்டார் சொல்லும், டேய் நான் சொல்ல வேண்டிய டைலாக் நீ சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன், தப்பு பண்ணிட்டே குமார், தப்பு பண்ணிட்டே அப்படின்னு தான் சொல்லும். கைஸ் காமெடி பண்ண வரல, பட் அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அப்பப்போ ஜாலியாக பேசுவோம். என்னடா இது இன்னுமே அந்த ஷேடோ கிறிஸ்டல்லாம் வரல? ஓகே, ஃபின் அண்ட் ஃபங்க் பண்டிலா என்னடா போடுறானுங்க? Fill your team with powerful champions. Greetings Summoner, as you continue your journey against the many astounding challenges of the contest, you'll need a good team to have your back. So we are making the most of some might mutants to get you some of the strongest champion around. Get the following offer received. X-Men United Bundle. Okay, 4 ஸ்டார் Wolverine, 4 ஸ்டார் Gambit, 4 ஸ்டார் Phoenix கிடைக்குது, 5 ஸ்டார் Storm கிடைக்குது, 5 ஸ்டார் Magneto கிடைக்குது. ஓகே, இது வந்து ஒரு இது போல் இந்த சண்டை. ஓகே இந்த கேரக்டர் பிகம் சேலஞ்சர் போடாடே. ஆமாம், நான் ஒரு சேலஞ்சர் கைஸ். ஃபஸ்ட்டு நான் ஒரு பெரிய சேலஞ்சர், மாசான சேலஞ்சர், இருக்கிறதே கிரேட்டஸ்ட் சேலஞ்சராக இருந்தேன். ஆனால் என்ன, இதை விட்டுட்டேன் கைஸ். பேர் என்ன, திடீர்னு டெலீட் பண்ணிட்டேன் கைஸ். அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்நேரத்துக்கு மட்டும் நான் அந்த பேர் என்ன சில்வர் சர்ஃபர் 5 ஸ்டாரில் இருந்ததுன்னு நினச்சிக்கோங்க, அதை எடுத்து வீடியோவாக போட்டிருந்தேன்னு நினச்சிக்கோங்க, மாசாக இருந்திருக்கும். ஸோ நம்ம கடைசியாக ஆக்ட் 1 முடிச்சாச்சு. ஆக்ட் 2க்காக நாளைக்கு வெயிட் பண்ணுங்கள். கன்ஃபார்மாக நாளை கழித்து வீடியோ வந்துடும். ஓகேங்களா? 480 யூனிட்ஸ் கைஸ் நம்மக்கிட்ட. ஓகே, மாசு வேறு லெவல் தெரி. ஓகே, இப்போ இருக்கிற கிறிஸ்டல்ஸில் இருக்கிற இந்த 2 ஸ்டார் அவெஞ்சர்ஸை மட்டும் எழுப்பி விடுவோம். யார் வரா? பிஸ்மில்லா. ஓகே, யார் வரான்னு பார்ப்போம். யார் கிளாசிக் வந்தால் நல்லாயிருக்கும். ஓகே, பிளாக் பேந்தர். எஸ் வி ஹேவ் அவர் டீச்சாலா, த கிங் ஆஃப், அதாவது சிவில் வார் டீச்சாலா நம்ம கிடச்சிருக்காங்க. இப்போ நம்ம வச்சுக்கிட்டு இருக்கிறது டீச்சாலாவோடைய அப்பான்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ரொம்பவும் பிடிச்ச ஆள் வந்துட்டு. அப்படி நெக்ஸ்ட்டு யார் எடுக்கலாம், என்னத்தை எடுக்கலாம்? ஓகே, இதுதான் நான் சொல்லிகிட்டு இருந்தது. 2 ஸ்டாரும் கிடைக்கலாம், 4 ஸ்டாரும் கிடைக்கலாம். நம்ம 4 ஸ்டாருக்கு 3 ஸ்டார் கேம் பண்ணுவோம். 3 ஸ்டார் இல்லைனா 4 ஸ்டார். பிஸ்மில்லா. எது கிடைக்குதோ கிடச்சிட்டு போதுங்க. அது கடவுள் கொடுக்கறது அண்ட் இந்த கேம் வந்து ஸ்டாப் பண்ணுறது. பிஸ்மில்லா. என்ன கிடைக்கும்? 4 ஸ்டார் கிடச்சா நல்லாயிருக்கும். ஆக்ட் 1 முடியறதுக்குள்ளேயே எனக்கு 4 ஸ்டார். ஓ மை காட், போடு கைஸ், வேறு லெவலு. 4 ஸ்டார் கிடச்சிருக்கு. ஓகே, நம்மளுடைய இதெல்லாம் நிறைவேறிடுச்சு நமக்கு. பார்த்தீங்களா,
கடவுள் நம்ம கொடுத்துட்டாரு, 4 ஸ்டார் கொடுத்துட்டாரு. வேறு லெவல் கைஸ். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் எனக்கு கிடச்சதே இல்லை கைஸ் இது வரைக்கும். அதுவும் வெறும் லெவல் 7லேயே என்கிட்ட 2 4 ஸ்டார் இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 3 ஸ்டார் இருக்காங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 2 ஸ்டார் 1 2 1 ஸ்டார் இருக்காங்க. ஸோ மாஸில் கைஸ் இதுலேயே பார்த்துடலாம். இதுலேயே சொல்லிட்டோம் எத்தனை பேர் எத்தனை இருக்காங்கன்னு. இதுலேயே காட்டுமே. எங்கடா போச்சு? ஐயோ காணாமல் போச்சு, அசிங்கமாக போச்சு நமக்கு. இதோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஹீரோஸ், டோட்டல் பேஸ் ஹீரோ ரேட்டிங். எனக்கு எத்தனை எவ்வளோ பவர் இருக்குன்னா 6313 இருக்குது. நைட் கலரும் அந்த இவளும் 2 பேருமே ஒரே பவர் தான். பட் இவ இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கா. ஸோ இவளுக்கே நம்ம அதிகமாக அப்கிரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஓகே, நான் நிறைய விஷயம் காட்டணும். இருங்க. ஐயோ இதெல்லாம் ஆட் பண்ணால் நல்லா இருக்காது. இது இன்ஸ்டன்ட்டே ஆட் பண்ணுவோம். ஓகே, இவ ஃபஸ்ட்டே மேக்ஸிமைஸ் பண்ணி 1143க்கு மாற்றியாச்சு. ஓகே, இங்கே கீழே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு பார்த்தீங்களா டியர் என்ன மியூட்டன் டெக் கிறிஸ்டல் கேட்டலிஸ்ட் நமக்கு தேவை. இன்னும் டியர் 3 பேசிக் கேட்டலிஸ்ட் இன்னும் 2 தேவை. நெக்ஸ்ட்டு நான் சொன்ன மாதிரியே இந்த இதில் மட்டும் ஃபுல்லாக ப்ளூ ஐ மின்னலை பார்த்தீங்களா. ஸோ எந்த அளவுக்கு நம்மக்கிட்ட இருக்கோ அந்த அளவுக்கு அது இதுவாகும். பேர் என்ன, ஆடு தானாக சிக்குமா? இல்லை ஏதோ ஒன்று வருங்க, சொல்லுங்க. ஓகே, இப்போ இதை கொடுத்துருவோம். ஓகே, இவனையும் பவர் அப் பண்ணியாச்சு. கடைசியில் ஆண்டவங்கிட்ட தான் துவா கேட்கணும். ஓகே, இதை கிளைம் பண்ணிக்கலாம். இதையும் அப்டேட்டா சாம்பியன்ஸை ரேங்க் அப் பண்ணுமா? ஓகே. அப்போனா நம்ம டிஜாலாவை இன்னும் இந்த பிளாக் பேண்டரை இன்னும் அதிகப்படுத்தலாம். என்னையா பிளாக் பேண்டரன் இவன் 2 பேருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. பார்த்தீங்களா கிளிச்ச? அடேங்கப்பா, வேற லெவலில் கைஸ். இவன் ஏன் பின்னாடி இருக்கான்? ஐயோ இவன் ஏன்டா அங்கே வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான்? கேவலமான இதுவாக இருக்கே. பேர் என்ன, கிளிச்சாக இருக்கே. ஓகே, மேக்ஸிமைஸ் பண்ணியாச்சு. கூல். அவ்வளோ பவர் இல்லை, இருந்தாலும் பிரச்சனை இல்லை. ஓகே, டியர் கிறிஸ்டல் இன்னொன்று ஒன்று தேவைப்படுது. ஐயோ ஒரே இதுவாக இருக்கே, ரகலையாக இருக்கே. அப்பா, நம்ம நிறைய பேரை பவர் அப் பண்ணிட்டோம். இன்னும் கொஞ்சம் தான் இவனையும் நான் பிளாக் பேந்தர் அதோடைய பீக்கு அனுப்பிடலாம். இன் ப்ராக்ரஸா? நான் இன்னும் ஸ்டார்டே பண்ணல, போங்கடா. ஓகே, ஆனால் எனக்கு இன்னுமே கடுப்பாக இருக்குது. இவன் ஏன் பின்னாடியே நிற்கிறான்? எல்லாத்துலேயும் இவனே நிற்கிறான் கைஸ், பாருங்களேன். ஏன் இவன் நிற்கிறான் எனக்கும் புரியலை. இவ்வளோத்துலேயும் நிற்க போகிறானா? இவன் ஏதோ கிளிச்சாக இருக்குது. இருங்க, நான் வெளியே போயிட்டு திருப்பி உள்ளே வரேன். ஒரு நிமிஷம். வெளியே போயிட்டு உள்ளே வந்துட்டேன். இருங்க, உள்ளே போய்கிட்டு இருக்கேன். ஒரே இப்படி பிரச்சனை. ஆனால் என்னப்பா இது, இப்படிலாம் கிளிச் ஆகக்கூடாது. கிளிச்சு போயிடுச்சு. ஓகே, இப்போ நம்மக்கிட்ட 2000 ஹீரோஸ் இருக்காங்க. இப்போ நம்ம பிளாக் பேந்தருக்கு அப்புறமா ஏற்றிக்கலாம். இப்போ இவனுக்கு கொஞ்சம் தான் ஏற்ற போகிறேன், ஏன்னா நம்மக்கிட்ட அவ்வளோ இல்லைங்க. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு? புரியுது. ஓகே. ஐயோ வேணாம், என்கிட்ட எதுவுமே இல்லைடா. ஓகே, இந்த கேட்டலிஸ்ட்லாம் இன்னும் கொஞ்சம் நாளே செலவு பண்ணி ஆகணும். இவருக்கு தான் நான் செலவு பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணணுன்னா கிறிஸ்டலில் போயிட்டு ஏதாவது டியர் கிறிஸ்டல் கிடைக்குதான்னு பார்க்கணும். டியர் கிடச்சா தான் நல்லாயிருக்கும். டியர் கிடச்சா நல்லா. இங்கே இருக்குது பாருங்க, கரெக்டாக கேட்டலிஸ்ட் இருக்குது. கிடச்சா போங்க, நீங்கள் போங்கங்க.
கே இதில் என்ன கிடைக்குது? டக்குன்னு அடிச்சு விடுவோம். Tier 2 கேட்டலிஸ்ட். என்ன கேட்டலிஸ்ட் கிடைக்குது? க்ரீன் கேட்டலிஸ்ட் நமக்கு கிடைக்குது. ஸோ தேவையில்லாத கேட்டலிஸ்ட் தான் கைஸ் கிடைக்குது. பரவாயில்ல, பட் தேவைப்படும், சேர்த்து வச்சுக்கலாம். ஆனால் எனக்கு Tier 1 ஒரு ப்ளூ கலர் கேட்டலிஸ்ட் தேவை. இங்கே ஒரு ஸ்டோர் இன்னொன்று இருக்கு. ஆமாம், இதுதான். என்னையா இன்னும் ISO 8 எனக்கு வரலையா? சே, ISO 8னா பெஸ்ட்டு. அதில் தான் வந்து நம்மளால் கேட்டலிஸ்ட்லாம் வாங்க முடியும். ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் தேவைன்னா. ஓ காட், வேற மாதிரி ஒரு 1000 ஷேடட் கிறிஸ்டல். ஓகே, என்கிட்ட ஒன்றும் இல்லை, தேவையில்லை. சரி, இன்னும் கீழே போயிட்டு வேறு ஏதாவது நம்மளால் வாங்க முடியும். பார்த்தீங்களா, 5 ஸ்டார் அன்ஸ்டாப்பபிள் கலாசிஸ் இருக்கான். பட் இவெல்லாம் வேஸ்ட், இவ்வளோ காசு கொடுக்குறதுக்கு. நம்ம மைக்ஸுக்கு மைக்ஸ்னால் என்ன? இது கிரேட்டர் பூஸ்ட் எனக்கு பார்க்க தேவையில்லை. இதெல்லாம் வந்து அலைன்ஸ் போர்ஷன். இது அலைன்ஸ் வாரில் மட்டும்தான் ஹெல்த்தில் யூஸ் பண்ண முடியும், மற்றபடி எதுவுமே யூஸ் பண்ண முடியாது. ஓகே சரி விடுங்க. நம்ம அப்போ வேறு ஏதாவது ஒரு 1 ஸ்டார் ஏற்றி பார்ப்போமா? நம்ம பிளாக்கையே ஏற்றுவோம் திருப்பியும், ஏன்னா நம்மக்கிட்ட நிறைய இது இருக்குது. ஒரு 7000 ஏற்றுக்குவோம். என்னையா? ஓகே மாசு. ஓகே, வேறு எதையாச்சும் எடுக்க முடியுமா? எடுத்த பிரச்சனை ஆகிடும், வேணாம். ஓகே, இதே நம்ம கொடுப்போம். என் வாய்ஸு இப்போ அதிகமாக தான் இருக்கும், ஸோ கவலைப்பட வேணாம், இதை யூஸ் பண்ணிக்குவோம். ஓகே, இப்போ திருப்பியும் வந்து ரேங்கப் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே சரி, அப்போ நம்ம 1 ஸ்டாரே ஏற்றுவோம் கைஸ், கொலாசிஸே ஏற்றுவோம். எனக்கு இதே கொடுப்போம். ஆஹா, தேவையில்லாமல் கொடுத்து தப்பு பண்ணிட்டோமே குமார், தப்பு பண்ணிட்டியே. இன்னும் நீ தப்பு பண்ணிக்கிட்டே தான் இருக்க. சே, நான் வேறு யாருக்காச்சும் கொடுத்துருக்கணும். இன்னும் 1 ஸ்டார் யார் நம்மக்கிட்ட? ஸ்பைடர்மேன். ஓகே, ஸ்பைடர்மேனுக்கு நம்ம எதாவது யூஸ் பண்ணுவோம். எதை கொடுக்கலாம் ஸ்பைடர்மேன்? ஒரு 1000. ஓகே, கரெக்டாக இருக்குது. ஓகே, ஸ்பைடர்மேனை ஏற்றியாச்சு, லெவலப் பண்ணியாச்சு. ஓகே ஓகே, லாஸ்ட் இதுக்கு வந்துட்டார், அவ்வளோதானே. என் ரேங்கப்பே பண்ண வேணாம், இனிமேல் ஒரு 1000 கொடுப்போம். ஓகே, சூப்பர் மாசு, வேறு லெவல், கிரேட்டர். ஓகே, இதுதான் சாம்பியனை மேக்ஸ் அவுட் பண்ணுறது. இதுக்கு மேலே வந்து அவன் ஏற மாட்டான். இதுதான் சாம்பியனை எப்படி மேக்ஸ் அவுட் பண்ணுவது. இதில் ஃபுல்லாக ஒரு 3000 இருக்குது. ஸோ இவனுக்கு ஒரு 3000 கொடுத்துருவோம். என்ன சொல்கிறீங்க? ஒரு 3000 கொடுத்துருவோம். ஓகே, இவன் அவனோட ஃபஸ்ட்டு இதுக்கு மாற்றியாச்சு. ஓ காட், சார் நம்மக்கிட்ட Tier 1 சயின்ஸ் கிறிஸ்டல் இருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் மியூட்டன் கிறிஸ்டல் தான் இருக்குது. சே, இவனுக்கு ஏற்றுவோமா இந்த குண்டனுக்கு? ஓகே, நம்மக்கிட்ட இன்னும் Tier 1 இல்லை. ஸோ யாரை டக்குன்னு ஏற்றுனா நமக்கு இருக்குன்னு பார்ப்போம். ஓகே, வேறு லெவல் மாசு, வேஸ்ட்டு. கொலாசிஸ் இவனுக்கு ஏற்றி ஒரு பிரயோஜனம் இல்லை, இருந்தாலும் பார்த்துக்குவோம். ஓகே, ஒரே ஒரு மியூட்டன்ட் கிறிஸ்டல் தான் இருக்குது, இன்னும் ஒன்றும் தேவைப்படுது. ஃபைண்ட் கேட்டலிஸ்ட் எங்கே இருக்குது? ஓகே ஓகே, இதை கிளைம் பண்ணிக்கலாம். ஓகே, என்னத்தையும் கொடுக்குறான். இரு ஓகே, ஒரு நிமிஷம். என்ன ஏதாவது கிடச்சிருச்சா? ஓகே ஓகே, இது ஃபைண்ட் கேட்டலிஸ்ட் நமக்கு கிடச்சா நல்லாயிருக்கும். என்ன இதில் ஏதாவது பண்ணுமா? போங்கய்யா யோங்கா, நான் அடுத்ததில் தான் பார்ப்பேன்.
சரி ரொம்ப நேரம் இன்னும் இதில் இப்போ 35 நிமிஷம் கிட்ட ஆகிடுச்சி. பரவாயில்ல விடுங்க. இதை மட்டும் செல் பண்ணிக்கலாம். செல்லாக இல்லை வச்சுக்கலாமா? ஐட்டம்ஸ் இன் ஸ்டாஷு இதை மட்டும் ஒரே ஒரு இதை மட்டும் விற்றுக்கலாம். ஒன்று விற்றுக்கலாம். ஓகே இது போதும். என்னடா ஏன்டா இது? ஓகே இதை கிளைம் பண்ணிடலாம். இன்னும் ஒன்று விற்றுடலாம். ஒன்று மட்டும் விற்றுடலாம். ஐயோ ஒன்று தான். ஓகே செல் பண்ணிடுச்சு. ஓகே இங்கே வந்தோன்னா இதையும் கிளைம் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சா? போங்கய்யா, ஏன் என்னை கொல்றீங்க? சரி கைஸ், இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம். நம்மளுடைய 3 ரேக்கையும் நம்ம ஃபில் பண்ணியாச்சு நம்ம சொன்ன மாதிரியே. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.